வீடுகள் ஏன் இந்த பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு கால் பகுதியோ, தலைப்பகுதியோ அல்லது கைகளோ இல்லை உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே செயல் இழக்குது அல்லது பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வீடு தான். இது நிறைய பேர்த்துனால ஏற்றுக்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா காலகட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் இந்த பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி தினமும் வேலைக்கு போய் எந்த ஒரு அவர்களுக்கு பின்புலமுமே இல்லாத பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு டெய்லி வேலைக்கு போய் தான் அவங்க சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க, வீடு வாசல்கள் இடம் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்கள்லாம் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே போல் தான் இப்போ ரோட்டோரத்தில் இருக்காங்க இல்லையா, ரோட்டோரம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம வீட்டிலேருந்து தூக்கி எறியக்கூடிய பொருள்களை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஓடை பக்கத்துலேயோ அங்கே போகிறதுல ஏதாவது ஒரு தண்ணி ரோட்டில் இருக்கிற இடத்துல தான் தண்ணியை குடிக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் அதிகமாக பார்த்துருக்கீங்களா? அவங்க டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை விபத்துக்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு கை காலில் செயல் பார்த்துருக்கீங்களா? எதுவுமே இல்லை. அப்போது ஒருத்தருக்கு வீடு இடம் அப்படி இருந்தால் மட்டும்தான், அதில் வாஸ்து தவறுகள் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பாதிப்பை கொடுக்காது.